அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். பெரியவா மகாகாவில் இருக்கிறதே தான் ஏகாம்பரம் அப்படிங்கிற தன்னோட தொண்டரை கூப்பிட்டு தன்னோட குருவை பற்றி சொல்லிட்டு வரா. அதாவது பரமகுருநாதாளை பற்றி, கலவை பெரியவாளை பற்றி. பெரியவா சன்னியாசம் வாங்கிட்டு, கலவையில் சன்னியாசம் வாங்கிட்டு யாத்திரை பண்ணிட்டு கும்பகோணத்துக்கு போகிறதே பல ஊர்களுக்கு போனா அப்படின்னு பார்த்தோம். அப்போ பன்ருட்டிங்கிற இடத்துக்கு வந்தா அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பன்ருட்டியில் வந்திருக்கிறது, இந்த பன்ருட்டியில் ரெட்டியார் அப்படின்னு ஒரு பக்தர், அவர் மடத்துக்கு எதேஷ்டமாக நிறைய எல்லாம் பண்ணியிருக்கார், கைங்கரியம் எல்லாம் பண்ணியிருக்கார். அந்த கலவை பெரியவாள்கிட்ட அப்படி ஒரு பக்தி அப்படின்னு தெரிஞ்சுட்டு பெரியவா அவரை பற்றி விசாரிச்சா. அவர் என்ன பண்ணினார், எல்லா மடத்துக்கு பெரியவா வந்திருக்கா அப்படிங்கிறதுனால அந்த ஊருக்கு என்னென்ன சாமான்லாம் வேணுமோ எல்லாம் அனுப்பிச்சிருக்கார், எல்லாம் பண்ணியிருக்கார். ஆனால் அவர் நேர வரல. இதை பார்த்துட்டு பெரியவா உடனே ஆளை கூப்பிட்டு மடத்துல இருந்து கூப்பிட்டு, ஏன் அவர் வரல, அவர் உடம்பு சௌரியமா இருக்காரா, மடத்துல இவ்வளவு பக்தி உள்ளவர், இவ்வளவு கைங்கரியம் பண்றவர், ஏன் நேரம் வந்து தன்னை பார்க்கல அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையோ. அதுவும் புதுசா ஒரு சுவாமிகள் வந்திருக்கார், பீடாதிபதி வந்திருக்காருன்னா அவளை உடனே பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் இல்லையோ. அதனால ஏன் அவர் வரல, போய் விசாரிச்சணும் அப்படின்னு ஆள் அனுப்பிச்சா. அவ போய் அவர் ரெட்டியார் வீட்டில் பார்த்தா அவர் சௌரியமா இருந்தார். அப்ப அவர் சொன்னார், நான் பரமகுருநாதாளை பார்த்த கண்ணால இன்னொரு சுவாமிகளை பார்க்கறதுக்கு எனக்கு மனசு ஒத்துக்கல. ஏன்னா அந்த மகான் அப்பேற்பட்ட தபஸ்வி, அவளை பார்த்துட்டு அவள்கிட்ட பழகிட்டு அவளை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கண்ணோட இன்னொன்னு பார்க்கறதுக்கு, இன்னொருத்தரை பார்க்கறதுக்கு எனக்கு மனசு வரல. அதனால நான் வேற எங்கேயும் வர முடியாது, என்னை மன்னிச்சுக்கணும், அந்த சுவாமிகள்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னா. நான் என்னால் நேர வரல, ஆனால் நான் என்னால் மடத்துக்கு என்னென்ன கைங்கரியம் பண்ணணுமோ அது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. என்னோட பிரியம் குறையவே குறையாது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் நேர பார்க்கறதுல வருது அப்படிங்கிறது எனக்கு மனசு ஒத்துக்கலை, அதனால நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார், வரலன்னு சொல்லி அனுப்பிச்சார். இதை சொன்னால் பெரியவாள்கிட்ட எப்படி சொல்றது, உங்களை நான் பார்க்க வரமாட்டேங்கிறார், உங்கள் பரமகுருநாத ஆளை பார்த்த கண்ணால உங்களை பார்க்கறதுக்கு முடியாதான், வரமாட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொல்ல முடியுமோ? முதல்ல சொல்கிறவரே எப்படி மனசில் துளி கூட ஒளிவு மறைவில்லாத சொல்லியிருக்கார் அப்படின்னு தெரியுது. சொல்கிறவாளுக்கு ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது, கஷ்டப்பட்டு தான் சொல்கிறா. இதை கேட்டோன்னு பெரியவா என்ன சொல்கிறா, பரம சந்தோஷப்பட்டா. அதாவது 13 வயசு குழந்தைக்கு எப்படி பக்குவம் இருந்தது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. வா சொல்கிறா, அப்படியா சொன்னார் அவர் அப்படின்ட்டு. நம்மளா இருந்தால், சாதாரண ஆவரேஜ் ஹியூமன் பீயிங்காக இருந்தால், மனுஷாலாக இருந்தால் உடனே நமக்கு ரோசம் வரும். நம்மளோட அந்த ஈகோ என்ன பண்ணும், அது அஃபெக்ட் ஆகும். என்னை பார்க்க மாட்டேன்னு, என்ன நான் குறைஞ்சி போயிட்டேன், என்னை பற்றி அவருக்கு என்ன தெரிஞ்சு கொடுத்து அப்படின்லாம் தோணலாம். ஆனால் பெரியவாளுக்கு எல்லாம் ஒன்று கூட அது மாதிரி ரியாக்ஷனே இல்லை. அந்த க்ஷணத்துலேருந்தே அப்பையிலேருந்தே அவளுக்கு தான்கிற அந்த ஈகோ இல்லாததுக்கு, அகம்பாவம் இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. உடனே பெரியவா சொல்கிறா, அப்படியா சொன்னா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கறதுக்கு. அப்படின்னா ஒன்று பண்ணணும், அப்படி அவருக்கு குரு பக்தி இருக்கு. அந்த கலவை பெரியவாளை பார்த்த கண்ணால இன்னொரு சுவாமிகளை யாராக இருந்தாலும் சரி பார்க்கப்படாதுன்னு அவருக்கு தோன்றது அப்படின்னா, அவள்கிட்ட எவ்வளவு தபஸ் இருந்திருக்கும், இவருக்கு அவள்கிட்ட எவ்வளவு பிரியம் இருந்திருக்கும், பக்தி இருந்திருக்கும் தெரியாது. அதனால அப்பேற்பட்ட பக்தரை போய் பார்த்தா எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியவா அவர் வீட்டில் போய் அவரை பார்க்குறா. அவர் பெரியவாளை பார்க்கல, ஆனால் பெரியவா போய் அவரை பார்க்குறா. காரணம், இப்பேற்பட்ட குரு பக்தி இருக்கே அவருக்கு. நம்மளோட குருநாதாளை பார்த்த கண்ணால இன்னொன்று பார்க்கப்படாது அப்படின்னு தோன்றது அப்படின்னா அவர் எவ்வளவு உத்தமமான பக்தராக இருக்கணும். அதனால அவரை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு அவர் வீட்டுக்கு போறா. அப்படி நடந்தது. இந்த கலவையில் இருக்கிறதே இப்போ இடத்துக்கு வந்தோடனே என்ன பண்றா, மடத்துல நிர்வாகஸ்தர்கள்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு யாரெல்லாம் கைங்கரியம் பண்ணாலோ அவள்லாம் பெரியவாளை ஒரு ஆசனத்தில் உட்காத்தி வச்சா. இனிமேல் ஸ்ரீ காரியத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரா எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி, வா என்னென்ன காரியம் பண்ணிட்டு இருக்கா மடத்துல அப்படின்னு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறா. அப்போ அந்த சிப்பந்திகளில் ஒருத்தர் ஆனகுப்பம் வைத்தியநாதையர் அப்படின்னு, ஆனகுப்பம் வைத்தா அப்படின்னு சொல்லுவா. அவர் கலவை பெரியவாளுக்கு, இந்த பரமகுருநாதாளுக்கு வஸ்திரம் துவச்சு போடுறது, பிட்சை பண்ணி போடுறது, இது மாதிரி மடிக்காரியம் எல்லாம் பண்ணியிருந்தவர். இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணினா, இவர் தான் ஆனகுப்பம் வைத்தான்னு பேரு, இவர் தான் அவளுக்கு, அந்த பெரியவாளுக்கு கைங்கரியம் எல்லாம் பண்ணியிருந்தார். அதனால இன்னமே உங்களுக்கு இவர் இந்த காரியத்தெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு பெரியவாள்கிட்ட சொல்றா. இப்படி சொன்னோடனே அந்த வைத்தா என்ன பண்ணினார், அழுதாக்க பெரியவா பார்த்துட்டு, ஏன் இவர் கைங்கரியம் பண்ணுவார்னா அழறார் அப்படின்னா, அவர் சொன்னார், இல்லை எனக்கு அந்த பரமகுருநாத ஆளுக்கு பண்ணின கையால் இன்னொரு சுவாமிகளுக்கு பண்ணுறதுக்கு எனக்கு மனசு ஒத்துக்கலை, என்னால் செய்ய முடியாது.
என்னை தப்பா நினைச்சுக்கப்படாது, என்னை மன்னிச்சுக்கணும், எனக்கு அனுகிரகம் பண்ணணும், ஆசீர்வாதம் பண்ணணும், எனக்கு இதே இந்த பக்தி அப்படியே திடமா எப்பொழுதும் இருக்கிறாப்புல அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அழுதார். இதை பார்த்தா கூட இந்த நிர்வாகஸ்தாளுக்கெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப எம்பராசிங் ஆயிடுது. நம்ம பளிச்சுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டா ஆஹா அப்படின்னு சொல்லணும், அதை மூஞ்சியில் அடிச்சாப்புலே இப்பயே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு. அவ என்ன பண்ணினா ஏதோ சமாளிச்சா, பெரியவாளுக்கு பரம சந்தோஷப்பட்டா. மற்றவாளும் சொன்னா என்னது இப்படிலாம் பேசின்னு எல்லாம் கேட்கறதுக்கே நன்னா இல்லை அப்படின்னா. அதுக்கு உடனே பெரியவா சொல்றா, நீங்க உங்களுக்கெல்லாம் கேட்கறதுக்கே நன்னா இல்லைங்கிறள், ஆனா எனக்கு என்னமோ கேட்கறதுக்கு தான் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னா இது எதை காமிக்கிறதுன்னு, அந்த கைங்கரியம் மண்டவாளோட பக்தியை காமிக்கிறது, அச்சஞ்சல பக்தியை காமிக்கிறது. தரிசனம் பண்ணினா இவரைத்தான் தரிசனம் பண்ணணும், இவரை தரிசனம் பண்ணின கண்ணோட இன்னொன்னு தரிசனம் பண்ணப்படாது, இன்னொருத்தரை பார்க்கப்படாது. கைங்கரியம் பண்ணினா அவருக்கு தான் கைங்கரியம் பண்ணணும், அவருக்கு கைங்கரியம் பண்ண கழியால இன்னொருத்தருக்கு பண்ணப்படாது அப்படின்லாம் தோன்றதுன்னா அந்த பரமகுருநாதரோட வசீகரம் தெரியுது. அவ எப்படிப்பட்ட தபஸ்விகளா இருந்திருப்பா, எப்படி ஆகர்ஷணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி இந்த பக்தாள்லாம் எவ்வளவு உத்தம பக்தாளா இருந்து இப்படி பூர்ணமா அங்க மனசை பறி கொடுத்து சரணாகதி பண்ணியிருக்கான்னு தெரியுது. அதனால இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நன்னா இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு பெரியவா சந்தோஷப்படுறா. சந்தோஷப்பட்டுட்டும் அவரை என்ன பண்ணார், கைங்கரியம் எல்லாம் நல்லா ஊருக்கு போறேன்னு, ஊருக்கு போக வேண்டாம் இங்கேயே இருக்கட்டும், இப்பேற்பட்ட பக்தாள் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்றா. உடனே நானும் இனிமே அந்த பரம பெரியவாள்கிட்ட கலவ பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், இந்த ரெட்டியாருக்கு இந்த வைத்தாக்கெல்லாம் வந்தாப்புல பக்தி எனக்கும் வரணும், குருட்ட பக்தி அப்படி வரணும், அச்சஞ்சல பக்தி வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இதை சொல்றதே எப்பவோ இவாளுக்கு 1907 இவாளுக்கு 13 வயசுல இருக்கிறதே நடந்த நிகழ்ச்சியை எப்பவோ மகாகாமில் 1983 மகாகாமில் இருக்கிறதே நினைச்சுட்டு, அதுவும் வடிகார்த்தால ஜபம் பண்ணினோன்னு நினைச்சுட்டு ஏகாமிரத்தை கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சி ரெண்டுத்தையும் சொல்லி எனக்கு அது ஞாபகம் வந்தது. என்னோட பரமகுருநாதாள் எவ்வளவு வசந்த தபஸ்வியா இருந்தா இப்படியெல்லாம் எல்லாருக்கும் மனசுல தோணி இருக்கும். அதனால எனக்கு ஒண்ணு தோன்றது, எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, இந்த 2 நிகழ்ச்சியும் நான் இப்ப சொன்னதை அப்படியே எழுதிக்கோ, நீ உடனே பட்டணத்துக்கு போ, மெட்ராஸ்ல போய் ஆல் இண்டியா ரேடியோல இதை சொல்லு, எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கட்டும் எப்படியெல்லாம் பக்தா இருந்திருக்கா, இந்த ரெட்டியாரை பத்தியும் இந்த வைத்தா பத்தியும் ஆனகுப்பம் வைத்தா எல்லாம் பத்தி அவளோட பக்தியை பத்தி உலகம் தெரிஞ்சுக்கணும். இவாளோட பக்தியை தெரிஞ்சுக்கிறதோட இல்ல, அந்த பக்தி பண்றதுக்கு காரணமா இருக்கிற அந்த மூர்த்தியான அந்த குருநாதாவோட பெருமையும் தெரியுது, அதையெல்லாம் உலகமே தெரிஞ்சுக்கணும். அதனால இது போய் ரேடியோல சொல்லுனார். இது ஏகாமிரத்துக்கு தூக்கி அறி போட்டுது. என்னையாது இது மாதிரி ஒரு விஷயத்தவே நம்மள்கிட்ட சொல்ற, அதாவது லௌகீக ரீதியா பார்த்தா இது நீங்க ஒருத்தர் பெரியவாளை பார்க்கவே மாட்டேன்னு இன்னொருத்தர் பெரியவாளை கைங்கரியம் பண்ண மாட்டேன்னர். இதை போய் ஏதானும் பெருமையா சொல்றாப்புல ஒரு விஷயமா நம்மளாம் என்ன பண்ணோம்னா, நமக்கு ஏதானு பாதகமா யாரானு ஏதாவது நடந்திருந்ததுன்னா, நம்மள ஏதாவது இன்சல்ட் பண்றாப்புல ஏதாவது நிகழ்ச்சி நடந்ததுன்னா அதை மொல்ல அப்படியே அதுலேருந்து நழுவிடுவோம், அதை மறைச்சிடுவோம். நம்மளை எல்லாரும் யாரெல்லாம் போற்றினாலோ அத்தை பண்ணாலோ ஸ்தோத்திரம் பண்ணாலோ இதெல்லாம் தான் பிரகடனப்படுத்துவோம், மற்றதெல்லாம் நம்ம மறைக்கணும் தான் தோணும். ஆனா பெரியவா இங்க என்ன பண்றான்னு, 2 பேரும் நம்மகிட்ட ஒருத்தர் வரமாட்டேன்னு ஒருத்தர் கைங்கரியம் பண்ண மாட்டேன், அதை போய் ரேடியோவில் சொல்லி உலகம் முழுக்கலும் பரப்புங்கிறா. அதனால ஏகாம்பரம் சொன்னார், இதை நான் எப்படி போய் சொல்றது அப்படின்னார். எனக்கு அதனால இவர் என்ன சால்ஜாப் சொல்லறதுக்கு முடியல, இவருக்கு மனசு வரல, அதனால எனக்கு ரேடியோ ஸ்டேஷன்ல ஒத்திரியும் தெரியாது அப்படின்னா. ஏன் தெரியவானே, நீ ஒண்ணு பண்ணு, பட்டணத்துக்கு போ, ஆல் இண்டியா ரேடியோல போய் என் பேரை சொல்லு அப்படின்னா, பெரியவாழ்கிட்டேன்னு வந்திருக்கேன்னு சொல்லு, அவ பண்ண சொல்லுவா அப்படின்னு. இவர் பார்த்துட்டு இது வம்பாப்ப எடுத்து இனிமே ஆல் இண்டியா ரேடியோல போய் பெரியவா அனுப்பிச்சான்னு சொல்லி இந்த விஷயத்தை சொல்லணும்னா அவ என்ன நடக்குமோ தெரியாது, அதனால என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு இதெல்லாம் எனக்கு சாத்தியமா தோணல அப்படின்னு இவர் சொல்றதே பெரியவா சொன்னா, அப்போ ஒண்ணு பண்ணு, மெட்ராஸுக்கு போய் நீ துக்ளக் சோவை போய் பாரு, சோவை பார்த்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்லி நான் போட சொன்னேன்னா அந்த பத்திரிகையில துக்ளக்கில் போட சொல்லு. அதே மாதிரி ஆனந்த விடனுக்கு போ, ஆனந்த விடன்ல போனா அங்க பாலசுப்ரமணியம் இருப்பார், பரணிதங்க ஸ்ரீதர் இருப்பார், அவளை பார்த்து ஆனந்த விடன்ல போட சொல்லு. அட்லீஸ்ட் ஆனந்த விடன் துக்ளக்லியான்னு வரட்டும், என்னோட இந்த பரமகுருநாதாவோட பெருமை எல்லாம் இது அதுலயானு போய் போட சொல்லேன் அப்படின்னு. இவர் ஏகாம்பரம் பார்த்தார், ஏதோ பெரியவா அதை விடுறதா இல்லை, ஏதோ பத்திரிகையிலையானும் போடுங்கிறா, ரேடியோவில் சொல்லுங்கிறா, அத்தை பண்ணுங்கிற அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டார், நைஸா அந்த இடத்துலேருந்து நழுவிட்டார், அந்தண்ட போயிட்டார். பெரியவாளும் மற்ற காரியத்துக்கு கண்டு
தரிசனம் கொடுத்துருக்கா. அப்போ திடீர்னு பெரியவாள்கிட்ட கைங்கரியம் என்ற அந்த பவாருங்கிறவர் என்ன பண்ணார், இந்த சாண்டூர் ராஜான்ச்சு அங்கேயே பரிவாளுக்கு காவலாக இருந்துட்டு இந்த பெரியவா பவார்கிட்ட சொல்லி போய் ஏகாம்பரத்தை உடனே கூட்டிட்டு வா அப்படின்னு. உடனே ஏகாம்பரம் எங்கேயோ உள்ள இருக்க கூப்பிட்றா உத்தரவாரான்னு வந்தாக்க எதுக்காகட்டேன்னா இப்போ யாரோ 8 பேர் வந்திருக்கா. 8 பேர் ஸ்நானம் பண்ணிவிட்டு அவள் கையில் பழங்குழம்லாம் எடுத்துன்னு பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்கா. இவளை தரிசனம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக ஏகாம்பரத்தை கூப்பிட சொல்றாரு அப்படின்னு நினச்சின்னு வந்தர ஏகாம்பரம். உடனே பெரியவா சொன்னா இவள்லாம் யாருன்னு கேளு, எங்கேருந்து வந்திருக்கான்னு கேளு அப்படின்னு. உடனே அவள்லாம் நான் எங்கெங்க ஊர்லேருந்துலாம் வந்திருக்கோம் சொல்லிவிட்டு பேருகரெல்லாம் சொன்னா. அவள் என்ன உத்தியோகம் பண்ணுறான்னு கேளு அப்படின்னு. இது சொன்னோன்னு அவள் சொன்னா நாங்கள்லாம் ஆல் இண்டியா ரேடியோவில் ஸ்டேஷன் டைரக்டர்ஸ்னா. இதை கேட்டோன்னே ஏகாம்பரத்தை தூக்கி எறி போட்டுது. இப்போ கார்த்தால தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் ரேடியோ ஸ்டேஷனில் போய் நான் சொன்னதை சொல்லுன்னாக்க எனக்கு ரேடியோ ஸ்டேஷனில் ஒத்தரையும் தெரியாது, அங்கே நான் போனாலும் எப்படி இருக்குமோ தெரியாது, சாத்தியமில்லை அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன ஆயிடுத்துன்னு ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன் டைரக்டர்ஸ் அத்தனை பேரும் எய்த்தாப்பில் வந்து நிற்கிறா. இதுக்காக தான் பெரியவா எங்கேயோ உள்ள இருந்தே ஏகாம்பரத்தை கூப்பிடுன்னு இருக்கா. அங்க பக்கத்துல இருந்து யாரையானு விட்டு தரிசனம் பண்ணி சொல்லி யாருன்னு கேளு என்ன பண்றான்னு கேட்க சொல்லியிருக்க மாட்டாளா. இது பெரியவா கூப்பிட்டு ஏகாம்பரத்தை வர சொன்னதே என்னமோ நான் ஒரு காரியம் சொல்றேன், நீ எப்படி நடக்கும் இப்படி நடக்காது, என்னமோ நம்ம காரியம் பண்ண போறாப்புல நீ ஏதோ நினைச்சுட்டு இருக்கியே, இப்போ தெரிஞ்சுக்கோ என்னோட பெருமை அப்படிங்கிறாப்புல இருந்தது. அவருக்கு ஒரு மாதிரி நடுங்கி போயிட்டார். எல்லா டைரக்டர்ஸும் வந்திருக்கா. எதுக்காக வந்தான்னா அவ எதுக்காக இங்க வந்தான்னு கேளுன்னா அவ சொன்னா இங்க பக்கத்துல ரெய்ச்சூர்ல ஆல் இண்டியா ரேடியோ கான்ஃபரன்ஸ் நடக்கிறது, அதுக்காக நாங்கள் வந்தோம் அப்படின்னா. எத்தனை நாள்னா 3 நாள் நடக்க போகிறது, நாளைக்கு தான் ஆரம்பிக்க போகிறது. அதனால இங்கே பெரியவா பக்கத்தில் இருக்கா மகாகாவில் இருக்கான்னு சொன்னதுனால வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னா. உடனே பெரியவா சிரிச்சுட்டே ஏகாம்பரத்திட்ட நான் கார்த்தால உங்ககிட்ட சொன்னதெல்லாம் இவாள்கிட்ட சொல்லு அப்படின்னு. உடனே இவர் இது மாதிரி இந்த கலவை பெரியவாளை பற்றி சொன்னது எல்லாத்தையும் சொன்னார். சொல்லிட்டு பெரியவா ஆசைப்படாத ரேடியோவில் ப்ராட்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னா. உடனே அவா சொன்னா அவ்வளவுதானே, நீங்கள் கவலையே பட வேண்டாம், நீங்கள் மெட்ராஸ்க்கு போண்டா, நீங்கள் இங்கேயும் அலைய வேண்டாம், நீங்கள் இங்கேயே இருங்கோ, நாங்கள் இப்போவே குல்பர்கா ரேடியோ ஸ்டேஷனுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறோம். அங்கேருந்து நாளை கார்த்தால ஆள்லாம் வருவா. அவள் இங்கேயே இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இங்கே எடுத்துன்னு வந்துடுவா. நீங்கள் இங்கேயே உட்காந்து சொல்லுங்கோ, அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் நாளைக்கு கார்த்தால 7 மணிலேருந்து 7:15 எல்லா ரேடியோலையும் அது ஒலிபரப்பாயிடும் அப்படின்னு. ஏகாம்பரத்தால் நம்பவே முடியல. என்ன அது, பெரியவா ஒரு விஷயத்தை சொல்லி ரேடியோவில் போய் சொல்லு அப்படின்னா அது என்ன ஆயிடுத்துன்னு ரேடியோ ஸ்டேஷனே தேடின்னு வந்துடுத்து. அதுக்கப்புறம் என்ன, உடனே அவள் அதே மாதிரியே ஏற்பாடு பண்ணிட்டு தான் மறுநாளைக்கு குல்பர்கா ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து அவள் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து ரெக்கார்டிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. உடனே இவர் என்ன பண்ணினார், இந்த குல்பர்கா ஜெயராமன் அப்படின்னு ஒரு பக்தர், அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர், அடிக்கடி பெரியவா தரிசனத்துக்கு எல்லாம் பண்ணுவார். அவர் கொஞ்சம் என்னன்னா பேசி எல்லாம் பண்ணுவார். அதனால் ஏகாம்பரம் என்ன பண்ணினார், பெரியவா சொன்னதெல்லாம் அப்படியே ஒரு பேப்பரில் எழுதி அந்த ஜெயராமன்கிட்ட கொடுத்து நன்னா அதை மனசில் வாங்கிக்க சொல்லி அந்த ரேடியோவுக்கு இதை ரெக்கார்ட் பண்ண சொல்லி இந்த ஜெயராமனே அதை விஷயத்தை சொல்ல அதை ரெக்கார்ட் ஆகி அதுக்கப்புறம் மறுநாளைக்கு 7லேருந்து 7:15 ரேடியோவில் ஒலிபரப்பாச்சு. அதில் என்ன பண்ணிட்டான்னா அதை ஒலிபரத்துக்கு முன்னால் நாளைக்கு 7லேருந்து 7:15 பெரியவாளோட அனுகிரக பாஷணம் இருக்குது அப்படின்னு அதை 5 நிமிஷத்துக்கு ஒரு தினம் ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கா. நாளைக்கு இது மாதிரி வரப்போகிறது, நாளைக்கு இது மாதிரி பெரியவா அனுகிரக பாஷணம் வரப்போகுது. அப்படி பெரியவாளோட அந்த பக்தி உலகுக்கு பிரகடனமாச்சு. அந்த பரமகுருநாதரோட பெருமை உலகத்துக்கு பிரகடனப்படுத்தினா. இது அங்கே நடக்கிறதே மகாகாவில் இருக்கிறதே நடந்த நிகழ்ச்சி. இதை ரொம்ப மறக்க முடியாத நிகழ்ச்சியாக ஏகாம்பரம் சொல்லி ஆச்சரியப்படுவார். நம்மளால நம்பவே முடியாது, நம்பிக்கையாகவே இருக்காது. நடக்கிறது கனவா சொப்பனமா நினைவான்ங்கிறாப்புல இருக்கும். பெரியவா ஒன்று சொல்கிறா அப்படின்னா உடனே அந்த டைரக்டர்ஸ் அத்தனை பேரும் வந்து நிற்கிறா, நமக்கு யாரும் என்ன தெரியாது அப்படின்னு. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பெரியவா முன்னமே சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னு போனால் அது தானே தேடின்னு வந்துடும். பெரியவாளுக்கு அப்படின்னு நினச்சின்னு பண்ணுறது, அதான் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் சின்சியராக பண்ணினோம்னா இது மாதிரிலாம் நடக்கும். இதுதான் பெரியவாளோட இந்த குரு பக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இன்னும் அந்த கலவ பெரியவாளை நினச்சா அந்த ஆராதனையில் பெரியவா பண்ணுறது அப்படி இருக்கும். அந்த பிராமணர்லாம் உட்காத்தி வச்சு பெரியவா பிரதட்சிணம் பண்ணுறதும், அவளோட அந்த பாத தீர்த்தத்தை தன்னோட சிரஸில் வாங்கிக்கிறதும், அவள்கிட்டேருந்து அக்ஷதை வாங்கிக்கிறதும், அவள் பிட்சையெல்லாம் பண்ணினதுக்கப்புறம்
அவளுக்கு ஆகாரம்லாம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிறதும் இப்படியெல்லாம் பெரியவா தன்னோட குரு பக்தியை பண்ணி காமிப்பா. இந்த கலவைங்கிற இடம் பெரியவாளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அந்த குருநாதாள் 2 பேரும் இருக்கிறதுனால அந்த இடத்துல போய் எப்பொழுதும் பெரியவா ஏகாந்தமா தபஸ் பண்ணிட்டு இருப்பா. அப்படி ஒரு குரு பக்தி, அப்படி ஒரு கிருதஜ்ஞ. பின்னால சொல்றா, அந்த சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாலேயே அன்னைக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில தானே இவ வாங்கிக்க முடியுமா இருந்தது. 1907 வருஷம். அப்போ தாயார் தகப்பனாரெல்லாம் பயப்படுறா. ஒரு 13 வயசு குழந்தை, உலக விவரம் தெரியாத குழந்தை, ஸ்கூல்ல படிச்சிருந்த குழந்தை, இப்போ ஏற்பட்ட பீடத்துல உட்கார்ந்துட்டாக்க என்ன ஆகுமோ ஏதாகுமோ. பீடமோ பெரிய பீடம், ஆசிரமமோ ரொம்ப கஷ்டமான சன்னியாசாசிரமம். இதுல உட்கார்ந்துன்னு இந்த சன்னியாசாசிரமத்தையும் இது பரிபாலனம் பண்ணின்னு இந்த பீடத்தையும் பரிபாலனம் பண்ணுமே, இவ்வளவு பாரத்தை அந்த குழந்தையால சுமக்க முடியுமா அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு பயம்தான், வருத்தம்தான். யோஜனை பண்றா. ஆனா அப்போ இந்த குழந்தை சுவாமிநாதன் அவளை எப்படி தேத்துறன்னு, எப்போ குரு பரமகுரு 2 பேரும் நான் தானே தீர்மானம் பண்ணிட்டாளோ அந்த குரு கிருப்பை இருக்கு. அவான்னா பண்ணணும், செலக்ட் பண்ற அவான்னா யோஜனை பண்ணணும். இந்த குழந்தைய வச்சா சரியா வருமா வராதா அப்படின்லாம், இந்த குழந்தைக்கு இதை தாங்க முடியுமா சக்தி இருக்கான்னு அவாதான் பார்த்துக்கணும். எப்போ அவ என்ன தீர்மானம் பண்ணிட்டாலோ அப்பவே தெரியுது அவ இதுக்கு உண்டான சக்தியெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டான்னு தெரியுது. அதனால அந்த குருநாதாவோட கிருப்பையை அவ சரணத்துல பரிபூர்ணமா நான் சரண்டர் பண்றேன், சரணாகதி பண்றேன். அது எனக்கு எப்படி நல்ல பேர் வாங்கி கொடுக்கறதோ என்ன பண்றதோ அவ இஷ்டம் பண்ணட்டும். நான் பண்றேன் நம்ம பண்ணணும்னா தானே இந்த பாரத்தை சுமந்தா தானே நமக்கு இந்த கவலையெல்லாம் வரப்போறது. அது அவ அனுகிரகத்துல நடக்கிறது அப்படின்னு நினைச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம கவலையால ரொம்ப ஈஸியா ஓட்டின்னு போயிடலாம் அப்படிங்கிற பெரியவா சரித்திரத்தை பார்த்தா அப்படித்தானே தெரியுது. அந்த சரணாகதி பூர்ண சரணாகதின்னு தான் போல இருக்கு. பெரியவர் 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 நடுவானந்தேன்னு உலகமே கொண்டாடுறாப்புல, அத்தனை பேரும் கொண்டாடுறாப்புல இருந்ததுன்னா அவளோட அந்த குரு பக்தி. அதுதான் இந்த காஞ்சி காமகோடி பீடத்தோட பெரிய விசேஷம். அவளோட சிஷ்யாளான ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் அவளோட பிரசிஷ்யாளான விஜயேந்திர சுவாமி எல்லாரும் இப்படிதான் இருக்கா. நம்ம நிதர்சனமா பார்க்கிறோமே, இதெல்லாம் பத்தி எங்கேயோ சொல்லி கிள்ளி கேட்டு படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டாமே, நேர பார்க்கிறோமே. ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திருப்பி திருப்பி எது பண்ணினாலும் என்ன பண்ணுவான்னு பெரியவாளோட ஆசைகள்லாம் பூர்த்தி பண்ணி வச்சதா அவ பண்ணிட்டு இருக்கா. பல காரியங்கள் பண்ணியிருப்பா. அவ சொல்லுவா, அழகா சொல்லுவா, பெரியவா இச்சாசக்தி அப்படின்னா இது கிரியாசக்தி அப்படின்னு. அந்த கிரியாசக்தியும் எப்போ வரும், நான் அனுகிரகம் பண்ணியிருக்கா. அவ வெறும் இச்சையை மட்டும் பட்டுட்டு ஆசை மட்டும் பட்டுட்டு குருநாதர் விடுறது இல்லையே. என்ன பண்றார், வில்ல எடுத்து அம்ப வச்சு ஏவராருன்னா அதுல நாண பூட்டி இழுத்து அந்த விஷ கொடுக்கிறார் குருநாதர். அந்த குருநாதர் எவ்வளவுக்கு அவ்வளவு அந்த வில்ல அம்பு விடுறவன் விஷய இழுக்கிறானோ வேடன், அத்தனை தூரத்துக்கு அது போய் டார்கெட்டை ஹிட் பண்றது. அதை போல நாம எந்த காரியம் பண்ணினாலும் அந்த விஷயா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கிருபை, குரு கிருபை, அதுதான் இப்படி உலகம் முழுக்கலும் ஜெயிக்க முடியுமா பண்றது அப்படின்னு சொல்ற. அவ பேரை வச்சதே ஜெயேந்திரன் அப்படின்னு தானே பேர் வச்சா. அப்படின்னாலே வெற்றி ஜெயம், அதுக்கெல்லாம் தலைவர், வெற்றிக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு. அதே மாதிரி பாலபெரிவாளுக்கும் சங்கரானந்தேந்திர சரஸ்வதி அப்படின்னு இருந்தது. அப்புறம் பெரியவா அதை விஜயேந்திர சரஸ்வதி அப்படின்னு மாத்தினா. காரணம் அது ஜெயேந்திரர் அப்படின்னா இவர் விஜயேந்திர அப்படின்னா ஜெயம் விஜயம் அப்படின்னு வெற்றி, இதுவும் விசேஷமான வெற்றி அப்படின்னு. இவாளுக்கு எல்லாமே வெற்றிகரமா இருக்க போறது அப்படிங்கிறாப்புலதான் பெரியவாள் நாமகரணமே பண்ணி வச்சிருக்கா. அப்படிதான் அந்த குரு சிஷ்ய பரம்பரை இந்த காமகோடி பீடத்துல தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இன்னும் பூர்வாச்சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த காமகோடி பீடத்துல 59வது பீடாதி விழா இந்த ஸ்ரீமத் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படிங்கிற அவரோட குருநாதர் ஆத்மபோதேந்திர சரஸ்வதி அப்படிங்கிறது அவளோட திருநாமம். அவ பன்ருட்டிக்கு பக்கத்துல வடவாம்பலம்ங்கிற இடத்துல சித்தியானவா. விஸ்வாதிகேந்திரர் அப்படின்னு அவளோட பேரு. அந்த போதேந்திராள் இந்த விஸ்வாதிகேந்திரத்தை எப்படி பிரியமா இருந்தா, எப்படி பக்தி பண்ணியிருந்தா அப்படின்னு போதேந்திராளோட சரித்திரம் சொல்றது. அதே மாதிரி இந்த போதேந்திராளோட சிஷ்யர் அத்வைதாத்ம பிரகாஷேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு அவர் போதேந்திராள்கிட்ட எப்படி பிரியமா இருந்திருக்காரு அப்படின்னு தெரியுது. அதாவது போதேந்திராள் என்ன பண்றா, தான் நாம சித்தாந்தம் பண்ணி பிரச்சாரம் பண்ணணுங்கிறதுனால மடத்து பொறுப்பெல்லாம் சந்திரமணீஸ்வர பூஜை எல்லாத்தையும் தன்னோட சிஷ்யரான அத்வைதாத்ம பிரகாஷத்தை கொடுத்து, நீ எப்பொழுதும் பிள்ளை எது தர்மப்படி தேச சஞ்சாரம் பண்ணிட்டு அங்கங்க பூஜை பண்ணிட்டு சந்திரமணீஸ்வர பூஜை பண்ணி எல்லாருக்கும் தர்ம பிரச்சாரம் பண்ணிட்டு அப்படின்னு மடத்தோட பொறுப்பை கொடுக்குறா. ஆனா அவர் என்ன பண்ணினார், போதேந்திராள் கூடவே தான் இருந்தார். அவ சித்தியார வரைக்கும் கூடவே இருந்தார். அதுக்கப்புறம் தான் இவ தனியா போய் யாத்திரை பண்ணினது அப்படின்லாம் நமக்கு இந்த பீட பரம்பரையில சரித்திரங்கள்லாம் சொல்றது. ஒருத்தரும் அப்படிதான் பக்தி பண்ணி சிஷ்யாலாம்
எப்படி சிஷ்யாலா இருந்து காமிச்சிருக்கா, ஒரு சிஷ்யானா எப்படி இருக்கணும்னு இருந்து காமிச்சிருக்கா. அதே மாதிரிதான் குருனாலும் எப்படி இருக்கணும்னு இந்த குருநாதாலும் இருந்து காமிச்சிருக்கா அப்படின்னு தெரியுது. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த குரு பக்தி அப்படிங்கிறது, நிர்மலமான அந்த குரு பக்தி அப்படிங்கிறது இது ரொம்ப விசேஷமா இங்க பிரகாசிக்கிறது அப்படின்னு தெரியுது. அப்பேற்பட்ட குருபீடத்தை தான் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நாமெல்லாம் எப்பேற்பட்ட சிஷ்யாலா நாம நன்றி விசுவாசத்தோட இருக்கணும், பயபக்தியோட இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு இதெல்லாம் சொல்லித்தராப்புல இருக்கு. அப்படி பெரியவா இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல சொல்ல சொன்னா ரேடியோ ஸ்டேஷனே அங்க வந்துருத்து. ரேடியோ ஸ்டேஷன்ல போய் சொல்லணும்னா ரேடியோ ஸ்டேஷன் இங்க வந்துருத்து அப்படின்னு தெரியுது. இப்படி பல நிகழ்ச்சிகள், அதிசயங்கள். இந்த குரு பக்தி அப்படின்னாலே இன்னும் பெரியவாளுக்கு நேர சன்னியாசம் கொடுத்து அதுக்கு மேல இருந்த ஆச்சாரியர்கள்ட்டெல்லாம் இருந்து அவள்லாம் பார்த்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பெரியவாளுக்கு அதை விட பெருசா வியாசாச்சாரியாள்கிட்ட பக்தி. ஏன்னா இந்த அத்வைத சம்பிரதாயத்துல வியாசரை ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்க சனாதன ஹிந்து மதத்துல அவரை பத்தி சொல்றா. வருஷத்துக்கு ஒரு நாளானும் இந்த வியாசாச்சாரியால எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நமது வைதீக மதம் இருக்கு, வேதம் இருக்கு, சாஸ்திரம் இருக்கு, இன்னும் தர்மம் இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த கலியில வியாசாச்சாரியால கைங்கரியம் பண்ணினது. அதனால இந்த நன்றியில அவளை வருஷத்துக்கு ஒரு நாளானும் அவளுக்கு விசேஷமா பூஜை பண்ண, வியாச பூஜை அப்படின்னு குரு பூர்ணிமால பண்றோம். சன்னியாசிகள் பண்ணிடுறா. கிரகஸ்தாள் இல்லாம ஆவணியா விட்டத்தும் போது வேத வியாசருக்கு பூஜை எல்லாம் பண்ணி எல்லாம் பண்றா. அதுக்கு மேல என்ன ஒண்ணு, எல்லாரும் வியாசாச்சாரியால் படத்தை தோல்ல தூக்கிண்டு ஊர்வலமா வருஷத்துக்கு ஒரு நாள், அதாவது இந்த குரு பூர்ணிமை அன்னைக்கு வியாச பூஜை அன்னைக்கு சாயந்தரம் ஊர்வலம் போகணுமா. எல்லாம் யானை குதிரை எல்லாத்தோடையும் வேதகோஷம் எல்லாத்தோடையும் வியாசாச்சாரியால ஊர்வலமா எடுத்துன்னு போய் எல்லாரும் தரிசனம் பண்ணணும், அவளோட அனுகிரகத்தை அடையணும், அவளை ஸ்மரிக்கணும். அதாவது இப்படி ஊர்வலம்லாம் பண்ணினதுனால அவருக்கு ஏதானு லாபமா? இல்ல வியாசர் கேட்டுட்டு இருக்க போறாரா, பண்ணினேளா, ஏன் பண்ணல ஏதானு கேட்க போறாரு? இல்ல. இதை பார்த்தோன்னு இது என்ன சுவாமி போறதுன்னு வியாசாச்சாரியர்கள் அப்படின்னா, ஓ இவர் தானே அப்படி பண்ணியிருக்காரா, வேதவியாசருக்கு நமஸ்காரம் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த க்ஷணமான ஞாபகப்படுத்துறாப்புல இருக்கும், கொஞ்ச நேரமான அவளை ஸ்மரிக்கிறாப்புல இருக்கும். அதனால இந்த வியாசாச்சாரியாளுக்கு இப்படி பெருசா உற்சவம் கொண்டாடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்பா. அது பார்த்தேன்னா இன்னைக்கு இந்த தாம்பரத்துல செம்பாக்கம் அப்படின்னு ராஜகீழ்பாக்கத்துக்கு அங்க நம்ம காஞ்சி காமகோடி பீடத்துல சிஷ்ய பரம்பரையில வந்தவர் காசி விஸ்வநாத குருஜி அப்படின்னு இருக்கார். அவர் அங்க வேதவியாச தபோவனம்னு வச்சுன்னு அதுல வியாசருக்கு கோவில் கட்டியிருக்கார். வெறும் வியாசர் மட்டும்தான் அங்க இருப்பார், பெரிய பிரம்மாண்டமா. அதுல இந்த வியாச பூஜை அன்னைக்கு சாதுர்மாசத்துல ரதோத்சவம் பண்றார். வருஷம் தேர்ல இந்த வியாசாச்சாரியால் விக்கிரகத்தை வச்சு அந்த தாம்பரத்துல இந்த ஏரியா முழுக்களும் ரதோத்சவம் வான வேடிக்கைகளோட வாத்தியங்களோடலாம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஏன் அப்படின்னா பெரியவா ஆசைப்பட்டா நம்ம பண்ண வேண்டியதானே, எல்லாரும் பண்ணணும், ஊருக்கூறு எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம், எல்லாம் நம்ம பண்ணணும்னு சொல்றோம். ஆனா அந்த தாம்பரத்துல இந்த விஸ்வநாத குருஜி பண்ணிட்டு இருக்க, காசி விஸ்வநாத குருஜி. இப்படி பல பேரும் பெரியவாளோட அந்த சொன்ன உபதேசங்கள் படி குருபக்தி பண்றோம். குருபக்தி பண்ணி நமக்கும் அவெல்லாம் எந்த ஸ்திதியை அடைஞ்சாலோ அந்த ஞானத்தை அடையணும், சத்கதி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாரோட பிரார்த்தனையாகவும் இருக்கு. அப்படி பெரியவா நமக்கு பக்தி பண்ணுங்கோன்னு மட்டும் சொல்லாத, குருபக்தி பண்ணுங்கன்னு சொல்லாத, தானும் பண்ணி காமிச்சிருக்கா அப்படின்னு தெரியுது. அப்படி இருக்கிறபடியா வியாசாச்சாரியால்னு சொன்னோம். அதே மாதிரி அப்படியே பெரியவாளுக்கு அந்த நாமாவை கேட்டாலே உருகிறது யாருன்னு, ஆதிசங்கர பகவத்பாதர். ஏன்னா அந்த காமகோடி பீடத்துக்கு மூல புருஷராய் இருந்தவர், முதல் ஆச்சாரியாளாய் இருந்தவர். அதுக்கு மேல இந்த சனாதன தர்மத்துல இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணமாகவும் இருந்த அந்த ஆதிசங்கர்கிட்ட எப்படி பக்தி இருந்தது, அதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறதையும் நாம தொடர்ந்து பார்க்க போறோம்.